ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நென்பின். இந்த நென்பின்றது என்னென்னா ஹனாய். இப்போ வந்து கரண்ட்டாக வந்து வியட்நாமோட கேபிட்டல் வந்து ஹனாய். பட் ஹனாய்க்கு முன்னாடி வியட்நாமோட கேபிட்டலாக இருந்தது தான் வந்து இந்த நென்பின். இங்கே வந்து நம்ம ஒரு டே ட்ரிப் புக் பண்ணி வந்திருக்கோம். நம்ம எப்படி வந்து ஹாலாங் பேக்கு வந்து நம்ம ஒரு டே ட்ரிப் புக் பண்ணோமோ அதே மாதிரி இந்த நென்பினுக்கும் ஒரு டே ட்ரிப் புக் பண்ணி நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே சில விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். இங்கே இருக்க வந்து அந்த ஏன்ஷியன்ட் பக்கோடாஸ், டெம்பிள்ஸ், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள், அதுக்கப்புறம் சில ஆக்டிவிட்டீஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நேற்று எப்படி சில விஷயங்கள் பண்ணோமோ அதே மாதிரி இன்றைக்கி சில விஷயங்கள் பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி புக் பண்ணோம்னா க்ளூக் மூலமாக தான் புக் பண்ணோம். இதுவும் வந்து உங்களுக்கு நேற்று மாதிரி தான், பிக்கப் ட்ராப் எல்லாமே இன்க்ளூடட் தான். ப்ளஸ் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சும் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி இந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிருச்சு. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டெம்பிளில் இருக்கோம். ஸோ பேசிக்காக வந்து வியட்நாமில் ரெண்டு விதமாக வந்து இங்கே கோயில்களை சொல்கிறாங்க. ஒன்று வந்து டெம்பிள்ஸ், இன்னொன்று வந்து பக்கோடா. டெம்பிள் வந்து என்னென்னா இங்கே வாழ்ந்து இறந்த அரசர்கள், இந்த ஊரில் வந்து சில விஷயங்கள் மாற்றிருப்பாங்கல்ல, பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வாழ்ந்து இறந்த மனிதர்களுக்குன்னு இவங்க கட்டியிருக்க இடங்களுக்கு பேரை வந்து டெம்பிள்னு சொல்கிறாங்க. இந்த புத்திசமை ஒர்ஷிப் பண்ணுற, புத்தரை ஒர்ஷிப் பண்ணுற கோயில்கள், அவங்கள வச்சுருக்க கோயில்களை வந்து பகோடாஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன வேரி ஆகுதுன்னா, இது வழிபாடுகளும் வேரி ஆகுது. இப்போது இங்கே டெம்பிள்ஸில் வந்து எப்படின்னா, நம்ம ஊரில் இருக்க வந்து இப்போது கருப்புசாமி கோயிலில் வந்து எப்படி நான்வெஜ் படைக்கிறாங்க, ஆல்கஹால் படைக்கிறாங்க, சிகரெட்ஸ் அந்த மாதிரிலாம் படைக்கிறாங்களோ, அந்த மாதிரி இங்கே வந்து டெம்பிள்ஸில் வந்து என்ன வேணாலும் வந்து இவங்க கொடுக்கலாம் காணிக்கையாக. பட் வந்து இங்கே வந்து பக்கோடாஸில் வந்து எப்படின்னா ஒன்லி வீகன். அங்கே வந்து தண்ணி, பூ, வீகன் ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து படைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா நாங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக எங்களுக்கு என்ன இம்ப்ரெஷன் ஆச்சுன்னா, ஓகே இன்றைக்கி எப்படி இருக்க போதோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் இந்த டெம்பிள்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் இந்த இடத்த பற்றி சொன்ன ஹிஸ்ட்ரிஸ் வந்து கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனாக நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி லவராக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வந்து வியட்நாமோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நென்பின் டே ட்ரிப்பை நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டியாக வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணது வந்து அந்த டெம்பிள் தான். ஸோ அங்கே நம்ம போனதுக்கப்புறம் நம்மளை கூட்டிகிட்டு போன கைட் வந்து நமக்கு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்மளை அடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்க இடம் என்னென்னா, இந்த இடத்துக்கு பேர் வந்து ட்ராங் ஆன். ஸோ இந்த இடத்துல வந்து மெயின் ஆக்டிவிட்டின்றது என்னென்னா இந்த போட்டிங் தான். ஸோ வந்து இங்கே 2 ரூட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து வயல்வெளிகளுக்கு இடையில போகிற மாதிரி, அதாவது வயலுக்கு இடையில போகிற மாதிரி. இன்னொன்று வந்து இந்த மாதிரி பாறைங்களுக்கு நடுவில் கேவ்ஸ்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கிற 2 ரூட்ஸ் இது. இதை பற்றி உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இதோட இன்னும் நல்ல ஐடியா கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் இதை பற்றி கூகுள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ நாங்கள் போனது வந்து ரூட் 2. இதோட ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் கிங்காங் இப்போது லாஸ்ட்டாக வந்த சில பார்ட்ஸ், இந்த ஸ்கல் ஐலாண்ட், அந்த கிங்காங் மூவி பார்த்துருந்தீங்கன்னா அந்த கிங்காங் இருக்கிற இடத்த காமிச்சிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போன இந்த ரூட்ஸ் தான். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இங்கே தான் வந்து அந்த கிங்காங்கோட ஷூட்டும் பண்ணியிருக்காங்க. சில கிளிப்ஸ்லாம் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ரெண்டாவது வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த கேவ்ஸ், அதாவது இந்த கேவ்ஸ்குள்ளே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த கேவ் வழியாக நம்மளை இந்த சின்ன போட்டில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 60 மீட்டர் லென்த் இருக்கிற கேவில் இருந்து 300 மீட்டர்ஸ் வரை இருக்கிற கேவ்ஸை வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேவ்ஸ்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு கேவ்ஸ்க்கும் முன்னாடி போகும்போது நமக்கு வந்து அதோட லென்த் எவ்வளோன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர அழகாக இருக்கும். சில இடத்துலலாம் இந்த இடத்துல பார்க்குற மாதிரி, சில இடத்துலலாம் வந்து லைட்ஸ் போட்டு வச்சு உள்ளே போகிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புது ஃபீல் கிடைக்கும். வந்து ஒரு ஒர்த்தான ஃபீல் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ரூட்டோட வந்து ஒரு மேஜர் ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக வந்து ஒரு 2.5 hours கிட்ட வந்து நீங்கள் இந்த போட் ரைடில் வந்து இந்த இடத்த சுற்றி பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா 2 சைடும் மலை, நீங்கள் நடுவில் வந்து உங்கள் போட் போயிட்டுருக்கும். இதில் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த போட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் தான் வந்து இதை உங்களை வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது உங்களோட விஷ் தான். உங்களுக்கும் அந்த துடுப்பு கொடுத்துருப்பாங்க. நீங்கள்
நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இல்லைனா அதை ஜஸ்ட் அந்த ட்ரிப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ நீங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி 2 சைடும் மலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே எல்லாமே வந்து ஆளுங்க தான் வந்து அந்த போட்டை துடுப்பு போட்டு போகிறாங்க. ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வச்சுலாம் எதுவுமே இருக்காது, மோட்ரு வச்சு இருக்காது. ஸோ எந்த சத்தமும் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த இயற்கையோடு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சவுண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு 2.5 hours உங்களுக்கு போட் ரைடு வந்து போகிறதே தெரியாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி குழந்தைங்களோட போகிறீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி இடத்தெல்லாம் காட்டும்போது அவங்களுக்கு இப்படிலாம் இடம் இருக்கான்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். அது அவங்களுக்கும் இல்லை, உங்களுக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வரும். ஸோ அங்கே அந்த போட் ரைடை முடிச்சுட்டு நம்ம தேர்டாக ஆக்டிவிட்டி பண்ண வந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மூவாவ் கேவ். ஸோ இங்கே வந்து கீழே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்கும். குளம் சின்னது கிடையாது, ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து தாமரை இருக்கிற குளம். நீங்கள் வந்து ஒன்று உங்களோட டைமை அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி தாமரை எல்லா டைம்லேயும் இருக்காது. இப்போ நாங்கள் போன டைம்லலாம் வந்து தாமரைலாம் இல்லை. ஸோ தாமரை வந்து சில சீசன்ஸில் மட்டும் இருக்கும். அது இருந்ததுன்னா நீங்கள் அதை என்ஜாய் பண்ணிட்டு கீழேயே சுற்றி பார்க்குறதுக்கு சின்ன பார்க்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் கீழேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பட் இங்கே வந்து ஒரு மெயினான ஆக்டிவிட்டி என்னென்னா, இந்த இடத்துலேருந்து கீழேருந்து ஒரு 500 ஸ்டெப்ஸ் நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா மேலே வந்து ஒரு ட்ராகன் ஸ்டாச்சு இருக்கும். ஸோ அங்கே போய் நின்று அந்த வியூ பார்க்குறது தான் வந்து இந்த இடத்தோட மெயின் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த 500 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லும்போது சேஃப்டியாக தான் இருக்கும். அன்டில் நீங்கள் அந்த பீக்குக்கு போகிற வர உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்டெப்ஸ் இருக்கும், எல்லாமே சேஃப்டியான ஸ்டெப்ஸ் தான். ரொம்ப வந்து டேஞ்சரெல்லாம் இருக்காது. நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக ஏறி போனீங்கனாலே வந்து நீட்டாக நீங்கள் போயிடலாம். பட் அகெயின் வந்து இது உங்களோட விஷ் தான். நீங்கள் வந்து ஏற முடியும், உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா ஏறுங்க. பட் கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வந்து ரொம்ப ஈஸியாக ஏறிட முடியும்னு சொல்லலை, கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஏறிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பீக் இருக்கும். ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு நீங்கள் போனதுக்கு அடுத்து ரூட் உங்களுக்கு 2ஆக பிரியும். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு ரூட்டு, நம்ம போனது வந்து ஒரு ரூட்டு. நம்ம போனது வந்து அந்த ட்ராகன் சிலை இருக்கிற பீக்குக்கு தான் நாங்கள் போனோம். அதே மாதிரி இந்த ட்ராகன் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டாலஸ்ட்டு கம்பேர் டு அந்த பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பீக்கை விட. ஸோ நீங்கள் அங்கே போகும்போது மேலே ஏறினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான வியூ கிடைக்கும். போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்ப திரும்பவும் சொல்கிறது அதுதான், ஏறுறது கஷ்டம், மற்றபடி சேஃப்டிலாம் இல்லாமல் இருக்காதுன்னு கிடையாது. ஏறுறது மட்டும் கஷ்டம், பட் ஏறிட்டோன்னா இறங்குறது ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி இது ஏற முடியாதுன்னு இல்லை, பொறுமையாக நிதானமாக ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் கையில் வச்சுட்டு ஏறினீங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக ஏறிடலாம். ஸோ இதுதான் அந்த டாப். நீங்கள் இதுவரை ரொம்ப சேஃபாக ஏறிடலாம். ஸோ இதுக்கு மேலே அட்வைசபிள் கிடையாது தான். அந்த மேலே நிற்கிறாங்கல்ல, அந்த ட்ராகன் ஸ்டாச்சு கிட்ட நிற்கிறாங்கல்ல, அங்கே போகிறதுக்கு வந்து நமக்கு எந்த விதமான படியோ பாதையோ இருக்காது. அது வந்து கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் ஏறுற மாதிரி இருக்கும். பட் என்னோடய அட்வைஸ், நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நின்று இந்த வியூவை நீங்கள் நின்று பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் வர்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சேஃப் என்ன கேட்டால். ஸோ பட் இல்லை, நான் அட்வென்ச்சராக தான் பண்ணணும், நான் வந்து அந்த அந்த ட்ராகன் கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிதானமாக பொறுமையாக ஏறினீங்கன்னா அங்கேயும் ஏறலாம். பட் அங்கே போகிறதுன்றது அட்வைசபிள் இல்லை தான். உங்களோட கைடுமே அதை சொல்லி தான் அனுப்புவாங்க. பட் அங்கே போனதுக்கப்புறம் இது அப் டு யூ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாமே அந்த கீழே இருக்கிற இடங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ஸ், கொஞ்சம் மேன்மேட் செட்டப்ஸ்லாம் கீழே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சின்ன குட்டி குட்டி இடங்கள். நீங்கள் கீழே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இடம் இருக்கும். பட் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் பீக்குக்கு போய் பார்த்துட்டு வர்றது தான் வந்து நீங்கள் அங்கே போய் நீங்கள் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இந்த கீழே வந்து இங்கே ஒரு சின்ன கேவ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு பேர் தான் வந்து அந்த மூவாவ் கேவ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன கேவ் தான். நீங்கள் பை வாக்கில் போயிட்டு நீங்கள் இந்த கேவ் வழியாக போனீங்கன்னா அங்கிட்டு அந்த மலைக்கு அடுத்த சைட் போயிடுவீங்க. அங்கே ஜஸ்ட் ஒரு சின்ன வியூ மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்ப இங்கே இந்த இதுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பட் ஜஸ்ட் நீங்கள் இந்த மலைக்கு இந்த குகை வழியாக இந்த மலையில் இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக போய் ஜஸ்ட் அந்த வியூவை பார்த்துட்டு மேபி சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வரலாம். ஸோ நீங்கள் வியட்நாம் வந்தீங்கன்னா இந்த நென்பன் டே ட்ரிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.
இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், லஞ்ச், அப்புறம் வந்து சைட் சீயிங் இது எல்லாமே ஆட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ஓவர்த்தான ட்ரிப்பை எங்களை மாதிரி நீங்களும் போகணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் புக் பண்ண க்ளூக் லிங்க்கை தந்துடுறோம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி புக் பண்ணி நீங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.